அவங்க காலேஜ்ல நடந்த ஹாரர் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் நீ ஒரு ரைட்டர் இல்ல அப்படின்னு நிரூபிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரிலாம் இருக்குமா, அப்ப போய் கேட்டப்போ கவி வந்து இல்ல ஸ்டோரி சொல்ல வர்றப்போ இது ஏதோ லவ் ஸ்டோரியா இருக்கும், திடீர்னு அந்த சல் சல் சத்தம் வரும்ல அந்த மாதிரி வருது. நம்மளும் ரெடிட் ஸ்டோரி ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருச்சு. நீங்க நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தீங்க நம்மளோட சப்ரெடிட்ல. அதுவும் நிறைய பேர் போயட்டிக்கெல்லாம் எழுதியிருந்தாங்க. படிக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சொன்னோம்னா கூட அந்த எசன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆர்டினரி பேஸ் 5417 அப்படிங்கிறவரு 2 ஸ்டோரிஸ் போட்டிருந்தாரு. ரெண்டுமே பயங்கரமா போயட்டிக்கா இருந்துச்சு. அப்படியே எல்லாம் நீ ஒரு ரைட்டர் இல்ல அப்படின்னு நிரூபிச்ச மாதிரி இருந்துச்சு. படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஷேர் பண்ணோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் கன்வே ஆகவே ஆகாது. நீங்க முடிஞ்சுன்னா அதெல்லாம் படிச்சு பாருங்க. எங்கனால முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்க ஷேர் பண்றோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கெட் சிட்டி. இந்த ஆர்டினரி பேஸ் அப்படிங்கிறவர் 30 காப்பி அண்ட் 1 குட் பை அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா ஒரு ஸ்லோவான ஒரு கிராமம், அவங்க தாத்தாவோட ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல. அங்க போறப்ப வந்து அவரோட ஒரு ரிலேஷனும் இல்லை, ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்றாங்க. அவர் பேர் வந்து கவி அம்மா. அவர் வந்து ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் காஃபி கொண்டு வந்து கொடுப்பாராம். கேட்டதில்லை, வி நெவர் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேர் பேச ஆரம்பித்தோம். அவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன்லாம் இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு புரியல. அப்புறம் இவங்க 2 பேரும் போய் காலையில் ஏர்லி மார்னிங்லாம் போய் சன்ரைஸ் எல்லாம் பார்ப்பாங்களாம். வயல்களுக்கு நடுவில் போய் நின்றுட்டு, அதான் தஞ்சாவூர் சைடில் நிறைய பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, போய் வயலில் நின்றுட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பொங்கல் அப்போ மறுபடியும் நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ போய் கேட்டப்போ கவி வந்து இல்லை, சிட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரும் போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் சிட்டிக்கு மூவ் ஆயிட்டாங்க. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபிலாம் செஞ்சு குடிக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் நாங்கள் 2 குட் பை சொல்லிக்கவே இல்லை. பட் ஆனால் நான் இன்னும் சில நாள் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டிங் வந்து படித்து பார்க்குறதுக்கு இன்னொன்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு ஸ்டோரியுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் இந்த ஸ்டோரி சொல்ல வர்றப்போ இது ஏதோ லவ் ஸ்டோரியா இருக்கும், இந்த கவின்றது ஒரு பொண்ணா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இது வந்து ரொம்ப ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமா, இது பையன் எழுதுனதா பொண்ணு எழுதுனதான்னு தெரியல. அது வந்து ஜெண்டர் நியூட்ரலா தான் இருந்தது. பட் ஆனா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. நல்ல ஒரு அந்த மெய்யழகன் ஃபீல். ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. அந்த இன்னொரு ஸ்டோரி இருக்குல்ல, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். எனக்கு என்னமோ அது நடந்த ஸ்டோரி மாதிரி இல்லை, எழுதின ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஆனா படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. 2 கதையுமே வந்து ஒரு மெய்யழகன் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி தான் இது இருந்தது. நல்லா இருந்துச்சு ஆனா படிக்கிறதுக்கு. ஆனா இந்த விட்டுட்டு போறது, இந்த ஒரு இதுல வந்து சொல்லாம அப்ரப்டா விட்டுட்டு போறது, இந்த மாதிரி தான் இருக்குல்ல. அந்த இன்னொரு ஸ்டோரிலையும் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்ரப்டா விட்டுட்டு போறதுல தான் இருக்கும். அந்த அப்ரப்டா விட்டுட்டு போறது வந்து நம்மளோட லைஃப்ல யாராவது ஒருத்தவங்க ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து ரொம்ப எமோஷனலா ஸ்கார் பண்ணிடும். நமக்கு அது வந்து சுத்தி அந்த பாயிண்ட்டுக்கே வந்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான். பிரேம்குமாரோட மூவிஸ்ல பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த ஊரை விட்டு போறது அதுதான் ஒரு கீ பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த 96லயும் மெய்யழகன்லயும். ஸோ அது வந்து நான் வந்து இது பார்த்ததுல அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ சேஞ்ச் ஆனதுல தான் அவரோட லைஃப் வந்து ஒரு இதாக மாறினதா ஒரு மாதிரி. இந்த போஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபிலாஷ்ங்கிற ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க வந்து அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு வந்து எழுப்ப சொல்லுவாங்க. வந்து எழுப்பிட்டு பார்த்தா இவங்க இறந்துருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இந்த சீன் பார்த்தோன்னா எனக்கு தான் சிரிப்பு வந்துச்சா, உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை பார்த்துட்டு தான் நம்ம போய் சரி டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரியாம போய் எனக்கு போய் படம் பார்த்தோம். எனக்கு இந்த ட்விஸ்ட் தெரிஞ்சதுனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு வரல. எனக்கு இந்த ட்விஸ்ட் தெரியாது, நான் இதை படிக்கல. பட் அப்பயுமே எனக்கு சிரிப்பு வரல. ஸோ இது இவரு மட்டும் கிடையாது, அதோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு அது சிரிப்பு வரல. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியலையே. இந்த மதா படத்துல வடிவேலு சொல்லுவார்ல, மேல வெடிச்சு மேலேயே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியா? அப்படி இல்ல. பட் ஆனா அதுல இருக்க ஐரணி பார்க்க முடிஞ்சு. அவங்க வந்து இவர் செத்துட்டாருன்னு நினைச்சு கூட்டு வந்து அவருக்கு ட்விஸ்ட் வச்சாங்க அப்படிங்கிற. இப்ப அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம்னா சிரிப்பு வரும். பட் ஆனா அந்த இடத்துல எனக்கு சிரிப்பு வரல. எனக்கும் பெருசா அது எமோஷனாவும் எனக்கு இல்ல, சிரிப்பும் வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு என்னமோ நடக்க போகுது. நான் பாட்டி ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஹை சொல்றப்பே தெரிஞ்சிருச்சு அதுக்கு ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. அதனால ஒன்றும் பெருசா இம்பாக்ட் இல்ல. நீங்க யாராவது அந்த சீன் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் தக்லீஃப் படம் எப்படி இருந்துச்சு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. இதுல என்னன்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய எஸ்டிஆர் ஃபேனு. ஆமா, இன்னும் படம் பார்க்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்க. யாரு விட மாட்டேங்கிறாங்க? நானே விட மாட்டேங்கிறாங்க இந்த படமே பார்க்கணும் அப்படின்ட்டு. தம்பி
எங்க இருந்தாலும் தூரத்துல இருந்தா நல்லா இருக்காங்கன்னு நினைச்சு வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் மனசு கஷ்டப்படுறதுக்கு. அந்த படம் கமல்ஹாசன் சார், எஸ்டிஆர் 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரிவ்யூஸ் தான் கேட்டிருக்கேன், இது வரைக்கும் மீம் கூட நான் பார்க்கல. படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர் விட்டு எடுக்க போறாங்க. அதான் ஓடிடி வந்தக்கு வந்து பார்க்கணும். இதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் தான் எடுப்பானுங்க. நெட்ஃபிளிக்ஸ் தான் எடுப்பாங்களா? ஆமா, மொக்க படம் எல்லாம் அவனுங்க தான் எடுப்பாங்க. அவனுங்களதான் ஏமாத்தி எல்லாரும் வித்துறாங்க. எங்க ஊர்ல நல்ல படம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ். நிஜமாவே தமிழ்ல இருக்கிற மொக்க படம் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் உஷாரா கரெக்டான படத்தை எடுத்துக்குவானுங்க, இவனுக்கு மட்டும் மாட்டிக்குவானுங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க காலேஜ்ல நடந்த ஹாரர் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இவங்க காலேஜ்லயே மொத்தம் பொண்ணுங்க 4 பேரா, பசங்க 3 பேர் தான் இருக்காங்க காலேஜ் ஹாஸ்டல்ல. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல. நான் என்னடா 7 பேருக்கு யாரா காலேஜ்? 7 பேருக்கு நடத்துறது காலேஜ்ல டியூஷன் சென்டர், இவனை ஹாஸ்டல் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தனியா பில்டிங் வேற வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்புறம் அதுக்குன்னு பசங்க பொண்ணுங்களும் ஒண்ணா இருக்குன்னு விட முடியும்? எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல. உங்க ஊர் தான். சரி, நம்ம ஊரு. பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்களாம், பசங்க 3 பேர் இருக்காங்களாம். ஸோ மெஸ்ஸுக்கு வந்து ஒரே இதுக்கு தான் போயிருவாங்க போல இருக்கு, தனித்தனியா கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இவங்க போற வர்றப்போலாம் அந்த சைடு ஏதோ ஷேடோ போற மாதிரி இருக்குமா? அவங்க ஷேடோவா தான் இருக்கு. ஜோக் இல்லையா? வரையில இவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா ஃபீல் ஆகுமா. அப்புறம் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அப்பப்போ ஒவ்வொரு பொண்ணுங்க வந்து இவங்க கதை சொல்றப்பவே பார்த்துட்டோம்னா 4 பொண்ணுங்க தான் இருக்காங்க, 4 பேருமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி இல்ல. ஒருத்தவங்க இல்ல 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, அந்த மாதிரி தான் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்களாம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. 2020 தான் நடந்திருக்கு. அவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இந்த விஷயத்தினால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இருக்காது, 7 பேரை வச்சு அவனால ஹாஸ்டல் நடத்த முடியல, அதனால க்ளோஸ் பண்ணிருக்கான். பேய்னால எல்லாம் அதை க்ளோஸ் பண்ணல. ஆமா, அவ்வளவு பெரிய பில்டிங்ல ஆப்வியஸா 4 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா எதா இருந்தாலும் பேனிக் ஆகதான் செய்யும். அப்புறம் சில டைம் மேல யாரோ நடக்கிற மாதிரிலாம் தெரியுமா, மேல யாரோ நடந்து போற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேல நடந்து போற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்புறம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாருமே இல்லாத ஹாஸ்டல்ல கதவை நாக் பண்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க போய் ஜூனியர் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அவங்க 4 to 5 months அந்த ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்காங்க. கடைசியில அந்த ஜூனியர் பொண்ணு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கதவை ஆனா ஓபன் பண்ணல நைட்டு 3 மணிக்கு. ஆனா 2 பேருக்குமே கன்ஃபார்மா யாரோ கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா ஹாஸ்டல்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கேன். ஹாஸ்டல்லாம் வந்து ஒரு காட்டுக்குள்ளார இருக்கும். இதுல என்னன்னா நான் இருந்தது வந்து கடைசியில எல்லாம் சிங்கிள் ரூம்ல தான் இருந்தேன். தனியா ஒருத்தருக்கு ஒரு ரூம் தான் இருக்கும். இதுவும் அரியர் டைம்ல எல்லாம் எல்லாருமே காலேஜ் விட்டு போயிடுவாங்க. அரியர்ஸ் எல்லாம் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரியர்ஸ் இருக்கும். அரியர் டைம்ல கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதே மாதிரி தான், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து யாருமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு என்னோட இதுல வந்து ஒரு 3-4 பேர் பசங்க இருந்தாங்க. என் ரூம் பக்கத்துல 2-3 ரூம்லயுமே பசங்க எல்லாருமே இருந்தாங்க. நைட் ஒரு 2 மணிக்கு மேல இருக்கும். வெளியே வந்து பார்த்தா மேல இருக்க ஃப்ளோர்ல ஏதோ பொண்ணு வந்து ஆர்கியூ பண்ணா இப்படி சத்தம் கேட்கும், கையன்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்கியூ பண்ற சவுண்ட் பயங்கரமா கேட்குது. என்னால அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நானும் நின்று மேல பார்த்துட்டே இருக்கேன். அதாவது நான் இப்படி இருக்கேன், மேல ஒரு ஃப்ளோரு, நான் இங்க நின்று மேல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து வார்டன்லாம் இருப்பாங்க. அவர் இருந்தாலும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு நானும் நின்றுட்டு இருக்கேன். நானும் அந்த ஆளை மூஞ்சி இப்படி பார்த்துக்கிறோம். மூஞ்சி பார்த்துட்டு 2 பேரும் மேலே பார்க்குறான். அந்த ஆளு மேலே பார்க்குறான், என்னைய பார்க்குறான், மறுபடியும் அந்த ஆள் மேலே பார்க்குறான். குடுக்குன்னு ஓடிட்டு கதவை சாத்திட்டான்னா. நீயும் போய் சாத்துன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. பொம்பளை கத்துற சத்தம் கேக்குதுயா, பாய் சாத்தல்ல ஏதாவது பண்ணியா அப்படின்னா அந்த உள்ளோடி கதவை சாத்திட்டான். தெரியல, ஏதாவது உண்மையாவே ஒரு பொண்ணு வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்ல யாராவது போன்ல ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ அது வந்து இந்த போன்ல படம் பார்த்துட்டு இருந்தது மாதிரி தெரியல. எதுக்கு சம்பந்தமே இல்லாம 2வது மாடியில போய் எவனோ ஒருத்தன் போய் போன்ல பார்த்துட்டு இருப்பான். எவனோ ஒருத்தன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நைசா பிள்ளையில கூட்டு வந்து மேல சண்டை விட்டு இருந்திருக்கான். இதுதான் நடந்திருக்கும். சண்டை விட்டு. ஆமா, அப்படியாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து அது பயமா தான் இருந்துச்சு. போய் அந்த படி ஏறி போய் மேல என்ன பாக்கணும் அப்படிங்கறதுக்கே வந்து வரல. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோன்னா எவனோ ஒருத்த பிள்ளைய தாண்டா கூப்பிட்டு வந்திருக்கான். மேல போய் அவனுக்கு பாட்டு சண்டை போட்டு கத்தி கூப்பாடை போட்டு இருக்கிறானுங்க. அதுதான் நடந்திருக்கு. ஆனாலும் பக்கத்து ரூம்ல 2 ரூம்லயுமே பசங்க இருந்தானுங்க. 2 ரூமுமே போய் நான் கதவை தட்டுறேன், எவனுமே கதவை திறக்கவே இல்லை. அவனுங்களும் தான் இந்த போஸ்ட்லாம் போட்டிருப்பானு நினைக்கிறேன். 3 மணிக்கு ரூம்ல யாருமே இல்லை, கதவை தட்டுறது அது கேட்குது. நான் திறக்கவே இல்லை.
டேய், நான் தான்டா கதவை தட்டினேன். மேல புள்ளி கத்துற மாதிரி இருக்குடா. மேல சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு, வேற யாரோ கதவை தட்டுறாங்க. 3 மணிக்கு கதவை வேற தட்டுறாங்க. அவனு எந்த சப்ரெடிட்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்களோ தெரியல. ஆனா எனக்கும் ஒரு டைம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த அத்லெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேம்ப் கூட்டிட்டு போவாங்க. கோயம்புத்தூர்ல தான் அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல. அது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து காட்டுக்குள்ள இருக்கும். அது ஏன்னு தெரியல, பாய்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி இருக்கு, காலேஜ் முன்னாடி இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும் உள்ள ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ எல்லாருமே ஒன்னா தான் போகணும், ஒன்னா தான் வரணும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்க ரூம்ல வந்து பெரிய ரூமு, சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே தான் இருப்பாங்க. நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அந்த சைடு பெரிய சீனியர்ஸ் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு வந்து அன்னைக்கு நிஜமாவே பேய் கதையெல்லாம் கேட்டு வந்து படுத்தோம். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. லைட் ஆஃப் பண்ணல, லைட் ஆன்ல தான் இருந்தது, ஜன்னல் ஓப்பனில் இருந்தது. படுத்தாச்சு, நான் நல்லா தூங்கிட்டேன். ஆனால் திடீர்னு அந்த சல் சல் சத்தம் வரும்ல, அந்த மாதிரி வருது. சல் சல் சல்னு சத்தம் கேட்குது. நான் கண்ணு மூடிதான் படுத்துட்டு இருக்கேன். நமக்கு தெரியும்ல இப்படி வர்றது, அந்த 3D எஃபெக்ட் தெரியும்ல, அந்த மாதிரி நான் என்னன்னு தெரியல, சல் சல் சல்னு வந்து இந்த மெயின் கேட், கிரில் கேட் வழியா வந்து நான் வந்து லாஸ்ட் வர்ற மாதிரி வந்து கதவும் ஓப்பன்ல இருக்கு. வந்து இப்போ ஒரு லைட் இருக்கு, நம்ம கண்ணை மூடினதுக்கு அப்புறமா அந்த லைட் இப்படி கிராஸ் ஆனா நமக்கு தெரியும்ல, எனக்கு அந்த மாதிரி அப்படியே பக்கத்துல வருது. ஃபுல்லா லைட்லாம் இதாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நான் அப்படியே நல்லா கண்ணு மூடிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பிடிச்சி ஒரே இது. நான் சப்கான்சியஸா தான் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா அப்படி பண்ணி கூட அவ ஒரு துளி முழிக்கல. அப்பதான் அவனும் ஒன்ன மாதிரியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டு திறக்க மாட்டேன், நீ அடிச்சாலும் திறக்க மாட்டேன். முழுக்கியெல்லாம் எழுப்புறேன், முழிக்கவே இல்லை. இல்லைன்னா ஜென்ரலா நான் எந்திரிச்சு லைட் எப்படி பண்ணாலே எந்திரிச்சிருவோம். அன்னைக்கு எந்திரிக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்புறம் திருப்பி கண்ணு மூடுற, பக்கத்துல இப்படி வந்துட்டு போற மாதிரியே இருந்தது. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை எழுப்பினதுக்கு அப்புறம் ஒரு வேலையை எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படின்லாம் போய் சரியாயிடுச்சு. அடுத்த நாள் நைட்லாம் தூக்கம் வரல, போய் சீனியர்ஸ் மூஞ்சில எல்லாம் வரைஞ்சு விட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு அது அப்படியே மறந்துருச்சு. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கல்ல, அதே மாதிரிதான் வேற யாராவது ஒருத்தவங்க நல்ல பெரிய கொலுசு போட்டவங்க யாராவது ஒருத்தவங்க நடந்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. இருந்திருக்கலாம். இல்லைன்னா அன்னைக்குதான் பேய் கதை கேட்டு வந்து படுத்தோம்ல, அந்த பாதிப்பு கொஞ்சம் இருந்திருக்கும். நம்மளா இமேஜின் பண்ணிருப்போம் வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களோட ஸ்டோரிஸ் நாங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்ட்லெஸ் பிஸ்கெட்ஸ் வித் இதான் நம்மளோட சப்ரெடிட், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பை பை.